சங்கல்பம் எடுக்கிறேன்னு சொல்லு. முரளி சாலினி அனிதாவின் மகளாகிய நான் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த MS ருத்யாகிய ருது ஆன ரேவதி நட்சத்திரம் இன்று ஏகாதசி திதி மக நட்சத்திரத்தன்று என்னுடைய வாழ்வு சிறப்பு பெற, நீண்ட ஆயுள் பெற, நிறைந்த செல்வம் பெற, மிகு புகழ் பெற இறைவனை வேண்டி இன்று இந்த சங்கல்பம் வைக்கிறேன். இந்த சங்கல்பத்தை ஏற்று நாங்களும் எங்கள் குடும்பமும் எங்கள் குடும்பத்தாரும் உற்றார் உறவினர்களும் நண்பர்களும் அனைவரும் சிறந்து வாழ வேண்டுகிறேன். அடுத்தது பண்ணுங்க. சரியா? சுக்லா பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் பிரசன்னவர்ணம் ஜாயே சர்வ விக்னோம சாந்தகே. எடுத்து போடு. அடுத்தது அது என்ன? ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம்பிரை போலுமேற்றனை நந்தி மகன்றனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தனை போற்று நின்றே. வக்ரதுண்ட மகா காளி ஸ்ரீ விநாயக பெருமானை போற்றி, ஸ்ரீ விநாயக பெருமானை போற்றி. மூல மந்திரம் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் கம் கணபதே வரத சர்வஜன வசமானாய ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீ க்ரீம் க்ளீம் கம் கணபதியே வரத சர்வஜன வசமானாய ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீ க்ரீம் க்ளீம் கம் கணபதியே வரத சர்வஜன வசமானாய ஸ்வாஹா. அடுத்தது குலதெய்வத்தில் நினைச்சுக்கோ. அது குலதெய்வம் போடுறது. துர்க்கை மகாசக்தி, லட்சுமி மகாசக்தி, வாணி மகாசக்தி, அங்காளி மகாசக்தி, மீன் குளத்து பகவதி தாயே சக்தி சக்தி நினைச்சு போட்டு இல்ல. அதுக்கு அடுத்ததாக கலைமகள், கல்வி தரக்கூடிய கலைமகள், அடுத்து வீரத்தை தரக்கூடிய மலைமகள், செல்வத்தை தரக்கூடிய அலைமகள், எல்லாத்தையும் நினைச்சுக்கோ. சரியா? நினைச்சு போட ஒவ்வொரு பூவா. பண்ணும் பரதமும் கல்வியும் தீஞ்சொற்பணுகளும் யான் என்னும் பொழுது எனக்கு எழுத நல்காய். எழுதாமறையும் விண்ணும் புவியும் கனலும் வெங்காலு கண்பர் கண்ணும் கருத்தும் நிறைந்தாய் சகலகலா வள்ளியே. அடுத்து முருகப்பெருமான், இஷ்டதெய்வம் முருகப்பெருமான் நினைச்சுக்கோ. சரியா? கோளறு பதிகத்துக்கு நிகரான பதிகம் இது. எல்லா வினையும் தீர்ந்து நல்வினை நிகழ இந்த பதிவு. சரியா? நாள் என் செய்யும் வினைத்தான் என் செய்யும் எனை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்றம் என் செய்யும் குமரேசன் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகந்தோளும் எனக்கு முன் தோன்றினே. இன்னைக்கு ஏகாதசினால கிருஷ்ணரையும் நினைச்சுக்க. சரியா? ஓ நமோ நாராயணாய நமக, ஓம் தாமோதராய் நமக, ஓம் கிருஷ்ணாய நமக. பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதாமரரே ஆயுதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாளும் அச்சுவை பெறினும் வேண்டே அனங்கமா நகருளானே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளரறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமிழா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. அடுத்து இந்த பதிவு என்னன்னா, நம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனையும் தீர்க்கிறதுக்கு அந்த சிவனை நம்மளுக்கு கூட துணை இருப்பார். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் நீங்கிலவேனிலும் மூசும் வண்டரை பொய்கையும் போன்றவே ஈசன் எந்தை இணையடி நிழலே. வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி, மீளாமை ஆளென்னை கொண்டாய் போற்றி, ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி, ஓங்கார சத்தத்து ஒளியே போற்றி.
ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி, ஆரங்கம் நால்வேதம் மானாய் போற்றி, காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அடுத்ததாக எல்லா பிழையும் பொறுத்தரக்கூடிய பதிவும். அதற்கு முன்னாடி உனக்கு தெரிந்த அந்த ஒரு பாட்டு பாடும். பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியை நீ எனக்கு சங்க தமிழ் நூலுண்டா. திரும்ப போற்றி திருஅகவல். போற்றி திருஅகவல் வந்து இறைவனை போற்றி பாடுவது. இறைவனை போற்றி பாடினா நிச்சயமாக இறைவன் நமக்கு அருள்வார். மனசுக்குள்ள சிவபெருமான் நினைச்சுக்கலாம். வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி, மீளாமே ஆளெண்ணை கொண்டாய் போற்றி, ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி, ஓங்கார சத்தத்து ஒளியே போற்றி, ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி, ஆரங்கம் நால்வேதம் ஆனாய் போற்றி, காற்றாய் எங்கும் கலந்தாய் போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இல்லக விளக்குது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்குது சோதி உள்ளது, பல்லக விளக்குது பலரும் காண்பது, நல்லக விளக்குது நமச்சிவாயவே. முருகா உனக்கு புகழ் மாலை சூட்டுவதே தின முதல் வேலை, கந்தா உன் திருவடிவேலை வணங்கிடத்தானே அதிகாலை, தூவிட குறிஞ்சி மலருண்டு தேன் தினையோடு கனியுண்டு, தூவிட குறிஞ்சி மலருண்டு தேன் தினையோடு கனியுண்டு, பாதத்தில் வைத்திட மனமுண்டு பூஜை ஏற்பாய் நீ வந்து, பாதத்தில் வைத்திட மனமுண்டு பூஜை ஏற்பாய் நீ வந்து, முருகா உனக்கு புகழ் மாலை சூட்டுவதே தின முதல் வேலை, கந்தா உன் திருவடிவேலை வணங்கிடத்தானே அதிகாலை, முருகா முருகா முருகா. சரியா? இப்ப எந்திரிச்சு மாமே அத்தை காலம் சாமி தொட்டு கும்பிட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சாமி தொட்டு விரத சாமி சாமி தொட்டு எல்லாம் நல்ல வேண்டிக்கும். மாமா தக்காளி ஃபர்ஸ்ட் வச்சுட்டு அந்த பொடி போய் குறை வச்சுருந்தீங்க. அவ்வளோதான். சரிங்களா?